நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்ருக்காங்க. அதே போல் பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்காங்க. ஸோ சப்போஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கு கீழே விழுந்தது அப்படின்னா நிஃப்டியும் கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த லைனை தாண்டி கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா நம்ம டவுன் சைடுக்கான மூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட 145 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் பார்த்துட்ருக்காங்க. பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு வேளை பேங்க் நிஃப்டி பயங்கரமான மூவ் டவுன் சைடில் இருந்தது அப்படின்னா நிஃப்டியும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த ஜோனுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரி எடுக்காதீங்க. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போங்க. இதுக்கும் கீழே போய் க்ளோஸ் வச்சாங்கன்னா மட்டும் டவுன் சைடுக்கான என்ட்ரி போங்க. அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே போலே பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா இந்த ஜோனில் ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் எடுத்து கீழே வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணாங்கன்னா கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த க்ரீன் ஜோனையும் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது மினிமம் இந்த 0.5 ஃபிபோனாச்சி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் இங்கேருந்து இப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா மேலே போயிட்டு இதில் திரும்ப ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப வந்து இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி சப்போஸ் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்து இந்த க்ரீன் ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். மினிமம் ஃபிபோனாச்சியோட 0.5 லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.618 லெவலுக்கு வருவாங்க. வந்துட்டு இங்கேருந்து சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த லைன் கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் கிடச்சிதுன்னா நீங்கள் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். திரும்ப இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து மேலே வந்துட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே வந்தாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்காதீங்க. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிதுன்னா அப்போ வந்து நீங்கள் அப்சைடுக்கான சான்சஸ் பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கப்புறம் டவுன் சைடுக்கான சான்சஸ் கிடையாது. எப்போ நம்ம டவுன் சைடு எடுக்கலாம் அப்படின்னா இந்த லைனையும் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக கீழே போனாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ ஒரு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இப்போதைக்கு டவுன் சைடுக்கான என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ராப்பர் கேண்டில் சப்போர்ட் இருக்கும்போது மட்டும் என்ட்ரு ஆகுங்க, இல்லாட்டினா என்ட்ரு ஆகாதீங்க. நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் பயங்கர வாலட்டைலாக இருக்கலாம், பயங்கர டிகே நடக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கேருந்து நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லோவாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு இந்த ஏரியாவில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
மேலே போனாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா இதில் ரிவர்ஸ் ஆகிட்டு இதை டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸுக்கு வந்தாங்கன்னா இது வரைக்கும் வரலாம். வந்துட்டு எகெயின் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி இந்த ஜோனோட டவுன் ட்ரெண்டு முடிஞ்சிட்டு அப் ட்ரெண்டாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணி கீழே போனாங்கன்னா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா எந்த நேரம் வேணால் இங்கேருந்து திரும்பி மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படியே கீழே போனாங்கன்னா சின்ன ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை தாண்டி கீழே போனால் தான் நம்ம கான்ஃபிடென்ஸாக டவுன் சைடுக்கான பொசிஷன் எடுக்கலாம். இந்த ஏரியாக்குள்ளே பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.